மக்கள் கலை இலக்கியத்தின் முதல் பொதுச் செயலாளர் தொடர் கதிரவன் மறைவுக்கு பாண்டியன் உத்தரவு. இந்த மக்கள் கலை இலக்கியம் மேற்கொள்ளவற்றை சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதாக சாதாரண விஷயமா இருக்கும். பட் அதனோட உள்ளார்ந்த கருத்துக்கள் எல்லாமே இந்தியாவோட சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம். ரெண்டாவது, இவர் ஒரு இடதுசாரி சித்தாந்தத்து உள்ளவர். இவருக்கு ஒருவரும் புகழாரம் செலுத்துவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பது பொதுவான கருத்து. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் மேல் பல்வேறு விதமான வழக்குகள் உண்டு. ஒரு வழக்கு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம், அவர் குற்றவாளியாக தான் பார்க்கப்படும். அவர் மேல என்னென்ன வழக்குகள் இருக்குதுன்னா, ஈழப்போராளிக்கு புகலிடம் கொடுத்தது 1983. அதாவது 1983 இளைஞர்கள் மட்டக்களப்பு சிறையை உடைத்து கொண்டு ஈழப்போராளி EPRLF அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு சட்டவிரோதமாக தங்க இடம் கொடுத்தது. ஒரு வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக தங்க வைக்கிறது என்பது இந்தியாவில் குற்ற செயல். அந்த குற்றத்தை செய்ததற்கு உண்டான சார்ஜ் ஷீட் மேலே இருக்குது. ரெண்டாவது மூணாவது விஷயம் 1980 தமிழகத்தில் தீவிரமாக செயல்பட்ட நக்சல் பாரி, மக்கள் லெனின் இயக்கம், மாகாய்கா, இந்த மாதிரி அமைப்புகளோட தொடர்புகள் இருந்தார் சொல்லி வழக்கு இருக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்து இவர் மேல செடிக்ஷன் மற்றும் கான்ஸ்பிரசி ஆக்ட் மற்றும் அரசுக்கு எதிரான சித்தாந்தங்களை மற்றும் ரகசிய கூட்டங்களை நடத்துதல், பிரசுரங்களை வினைத்தல், அரசின் செயல்பாட்டுக்கு எதிராக பிரசுரங்கள் வினைத்தல், அனுமதியின்றி போராட்டம் நடத்தல் போன்ற இவ்வாறு பல்வேறு சட்டவிரோத செயல்களை செய்வதை எப்படி ஒரு புகழாரம் செய்ய முடியும்? பல்வேறு இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் கேசஸ் மட்டும் இல்லை, கிரிமினல் கேசஸ் கூட இருக்கு. தேச விரோத செயல்கள் இப்படி ஒரு ஹீரோவாக காட்டுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேட்குறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மாகாயிகா, அதாவது மக்கள் கலை இலக்கிய கழகம், அவர்கள் இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில தான் இவ்வளவு நாள் அவங்க செயல்பட்டு வந்தார்கள். அதனால எங்கள் அரசு எங்களுக்கு, அதாவது என்ன சொல்றது, அரசு செய்யக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதுதான் அவங்களுடைய. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இந்த அமைப்பினுடைய முதல் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி நக்சல்பாரி அப்படின்னு சொல்லி அவர் பேரை போட்டு இவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப நக்சல்பாரி அப்படின்னு சொல்லி அவர் முதல் புரட்சியாளர் இந்த அமைப்புக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க அமைப்பே நக்சல் அமைப்பு தானே. அப்ப இந்த அமைப்பு நக்சல் அமைப்பு அப்படின்னு சொன்னா இந்த அமைப்பை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பா இல்லையா? அப்ப இதுல உள்ள இந்த அமைப்பில் உள்ளவர்களாம் கைது செய்யப்பட வேண்டியவர்களா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசு இந்த மாவோயிஸ்டுகள், இப்ப இந்த மாவோயிஸ்டுகள்னா யாரு? நக்சல்கள். ஸோ மாவோயிஸ்ட் நக்சல்கள்லாம் ஒண்ணுதான். அவங்க யாரு? ஆயுதம் ஏந்தி இந்த நாட்டிற்கு எதிராக போராடக்கூடியவர்கள். இவர்களுடைய சித்தாந்தம் என்ன? இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள். இவர்களுக்கு ஒரு முறைப்படி ஒரு ஆட்சி அதனுடைய இது அமைவதில் அவர்களுக்கு பெரிய உடன்பாடு இருப்பாது. தேர்தல் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேர்தலில் பங்கெடுக்காதவர்கள், தேர்தலை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்துல அந்த தேர்தலை கெடுக்கக்கூடியவர்கள், அந்த ஓட்டிங் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது, கடத்திட்டு போறது, அங்க கலவரம் பண்றது, அப்படியானவர்கள், கேண்டிடேட் கடத்தது, இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள். இந்த மாவோயிஸ்டுகளை இன்னைக்கு நாட்டிலிருந்து முழுவதுமாக மத்திய அரசு ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த நக்சல்கள் பரவி இருந்த இடங்கள் என்பது அதிகமாக பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் பகுதிகள், மகாராஷ்டிரால கொஞ்சம் பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் அதிக அளவு ஊடுருவிருந்தார்கள். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சவுத் சைட் நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தெலுங்கானா, ஆந்திரா, இந்த பார்டர்கள் எல்லாம் இவர்கள் அதிக அளவுல இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த மாநிலங்களினுடைய எல்லைகள், அந்த காடுகள்ல பதுங்கி இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி அந்த கிராமத்தையே இவர்கள் கையில் வைத்து கொண்டு என்னெல்லாம் இவர்கள் செஞ்சார்கள், எத்தனை பேர் அரசியல்வாதிகள், அப்புறம் நம்மளுடைய காவல் அமைப்பினர்கள், அதாவது CRPF, பார்டர் BSF, இந்த மாதிரியான ஃபோர்ஸை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இதுல இறந்திருக்கிறார்கள், பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதனாலதான் இதை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும். அந்த கிராமங்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இன்னும் அந்த மக்கள் அப்படியே இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் முன்னேற்ற வேண்டும். இதுதான் இந்த மத்திய அரசின் கொள்கையாக வைத்து இன்னைக்கு இதை ஓரளவுக்கு அவங்க நெருங்கி விட்டார்கள். அதை எடுத்தனுடைய நடவடிக்கையின் காரணமாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் மத்திய அரசு இதுல செய்த ஒரு தவறாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஓகே மாவோயிஸ்டுகளையும் நீங்க ஒழிக்கிறேன் அப்படின்னு ஆச்சு. இப்ப இவர்கள் என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாவோயிஸ்டுகள், ஆயுதம் ஏந்தி வெளிப்படையாக கூட மாவோயிஸ்டுகளை ஒழிக்க எடுத்த முயற்சியில நாட்டுக்குள்ளாகவே புற்றீசலாக பரவி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான
அர்பன் நக்சல்களை குறித்து நம் மத்திய அரசு பெரிய அளவுல அவர்களை தடுக்க முயற்சி எடுக்கவில்லை. இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஆயுதம் எடுத்து செயல்படாதவர்களாக இருந்தாலும் கூட எல்லா அமைப்புகளிலும் இவர்கள் வந்து எல்லா துறைகளிலும் இவர்கள் ஊடுருவி நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மனதில் விதைத்து அதை வந்து செயலாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகிகள், நாட்டிற்கு எதிரான மனநிலையை மக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்துல நடந்த சம்பவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டெர்லைட் போராட்டம். இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்வையாக அந்த கிராம மக்களை எல்லாம் கூட்டி வைத்து முத நாள், அதாவது அடுத்த நாள் அந்த போராட்டம் எல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கிராமத்துக்கு எல்லாத்தையும் சென்று கிராமத்தில் உள்ள பெண்மணிகளை எல்லாத்தையும் அங்கே உட்கார வைத்து இவர்கள் போதனை செய்த அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த சமயத்துல வெளிவந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த கலவரம் என்பது ஒன்று வருகிறது. அது வரைக்கும் அவர்கள் அமைதியாக போராடி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அர்பன் நக்சல்ஸ் அப்படிங்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது இந்த மாதிரி உண்மையா ஒரிஜினலா ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியில அப்படின்னா அந்த போராட்டத்துல போய் இவர்கள் கலந்து அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணி அதை வந்து இந்த நாட்டிற்கு எதிராக திருப்புவது அப்படிங்கிற ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதுக்கு உதாரணமாக நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்க பார்க்கலாம். சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடத்தலாம் என்று சட்டம் இயற்றப்பட்ட உடனே அந்த போராட்டம் முடிவடைந்து விட்டது அல்லவா? அப்ப முடிவடைஞ்சு அந்த போராட்டத்தை விட்டு வெளியில போனாங்களா? போகல. அதற்கு பின்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்ததை பார்க்கிறோம். அப்ப அந்த கலவரத்தை முடிவு கொண்டு வந்ததற்கு யார் வந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள்? ஹரிபரந்தாமன் என்ற நீதிபதி வந்து பேசினால்தான். அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் இயற்றிய அந்த சட்டத்தை மதிக்கவில்லை. அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்த ஜனாதிபதியினுடைய இதை வந்து இவர்கள் மதிக்கல, முதல்வரை மதிக்கல. ஹரிபரந்தாமன் ஒருத்தர் வந்து பதில் சொன்னாதான் நாங்க விடுவோம்னு நினைச்சு பண்ணாங்க. மிகப்பெரிய கலவரம் வந்தது. அப்ப இதுதான் இந்த அர்பன் நக்சல்களுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து ஒழிப்பது என்பதை இவர்களுடைய ஒரு வேலையாக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நக்சல்பாரிகள் இன்னைக்கு நாடெங்கும் பரவி கிடக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான ஒரு உண்மை. இவர்கள் அவர்களுக்கு ஒரு உதவி செய்வது போலவே இவங்க நடந்துட்டு இருப்பாங்க. இந்த நீங்க கலை இலக்கிய கழகத்தினுடைய போராட்டங்களை எல்லாம் சிறிது எடுத்து அப்படியே வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா தெரியும். சரி, இவங்க எப்படி மற்ற துறைகள்ல ஊடுருவியிருக்கார்கள்ங்கிறதுக்கு உதாரணமா சம்ஸ் அமைப்பு. சம்ஸுங்கிறது இந்த அமைப்புகள்ல ஒண்ணு, பெண்கள் அமைப்பு. அப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியாக ஆக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்தன. ஆனா இதற்கு வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தோடனே அது வந்து கைவிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இன்னைக்கு நம்ம இதை வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம இதை பத்தின ஒரு முழுமையான ஒரு டாக்குமெண்ட் கூட நம்ம வெளியிட்டு இருந்தோம். என்னென்ன அமைப்புகள் எப்படி எப்படி செயல்படுகின்றன, இவர்கள் எந்தெந்த விதமான போராட்டங்களை எல்லாம் கையில் எடுத்தார்கள், எப்படி நாட்டிலிருந்து ஒரு டீஸ்டபிளைஸ் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு நீதிபதி, அதாவது காஞ்சிபுரத்துல அந்த சம்பவம் நினைக்கிறேன், அந்த நீதிபதி வந்து இந்த நக்சல்கள் எல்லாம் இழந்திருந்து மரியாதை கொடுக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஆசனம், அவங்களுக்கு சேர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இன்னைக்கு வந்து இந்த மாகாயிகா யார் என்பது மிக வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக இன்னைக்கு அவர்களே வந்து இன்னைக்கு சொல்லி இருக்கார்கள். இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கிறது. அதனால உடனடியாக இந்த அமைப்புகளை வந்து இந்த அமைப்புகள்ல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அமைப்பை வந்து தடை செய்வதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அர்பன் நக்சல்களை எப்படி இன்னைக்கு வந்து மாவோயிஸ்டுகளை ஒழிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு பெரிய பிளான் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு அர்பன் நக்சல்களை எல்லாத்தையும் கண்டறிந்து அவர்களை டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கு, அவர்களை வந்து ஒழிப்பதற்கு என்று சொல்லிட்டு ஒரு தனி சட்ட முறை ஒன்னை உருவாக்கி, தனி ஒரு போலீஸ் கேடர் ஒரு அமைப்பை உருவாக்கி இது கண்காணிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இன்னைக்கு இவங்க மாவோயிஸ்டை ஒழித்தது என்பது ஒரு பெரிய அதனால ஒரு பெரிய பயன் எதுவும் இல்லாமல் ஆகும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து.